ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் நந்தினி அந்த கார்கோட்டை விஷயத்துக்கு எந்த மருத்துவர்கிட்டையும் மாற்று மருந்தே கிடையாது, அதுக்கான மருந்து என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நந்தினியை சிறைச்சாலை கூப்பிட்டு போகிறதும் துருதரா நந்தினி சொல்கிறத கேட்குறாங்க. இதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த காட்சியில் துருதரா மோராட்ட போய் நந்தினி இதுக்கான மாற்று மருந்து என்கிட்ட இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அவளை சிறைச்சாலை கூப்பிட்டு போயிருக்காங்க. அவளை சீக்கிரமா இங்கே கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க துருதரா. இதை கேட்ட மூராவும் யோசிக்கிறாங்க. அந்த நேரத்துல மலைக்கு ஏதோ நந்தினிகிட்ட உண்மையாவே மாற்று மருந்து இருக்குமா எப்படி இப்படின்னு மனசுல நினைக்கிறாரு. அந்த நேரத்துல அவ சொன்னா நீ நம்பிடுவியா அப்படின்னு ஹெல்னா கேக்குறாங்க துர்துரா பார்த்து. போய் சொல்ற துர்துரா அப்படின்னு ஹெல்னா சொன்ன உடனே நீங்க சொல்றதுதான் சரி அப்படின்னு மலைக்கு எது சொல்றாரு. சந்திரா நந்தினிக்கு மிகப்பெரிய பகைவன், அப்படி இருக்கிற போது அவ எப்படி இவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு மலைக்கு எதுவும் சொல்றாரு. அந்த நேரத்துல மூரா அழுகிறத பார்த்த ஹெல்னா கவலைப்படாதீங்க, வைத்தியர் நிச்சயமா சந்திராவை காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே மருத்துவரும் நான் எல்லா முயற்சியும் செஞ்சுட்டேன், ஆனா இந்த விஷயம் எல்லா இடத்துலயும் வேகமா பரவிட்டு இருக்கு, அவரோட தேகமும் கருமையாயிட்டு இருக்கு, நிச்சயமா அந்த பானத்துல கார்கோட்டை விஷம் கலந்துருப்பாங்க அப்படின்னு அந்த வைத்தியர் சொன்ன உடனே ஆமா நீ சொன்னதும் இந்த விஷயத்தோட பேரு தான், இந்த விஷயத்துக்கு மாற்று மருந்து யார்கிட்டையும் இருக்காதான், நந்தினிட்டு மட்டும்தான் இதுக்கான மாற்று மருந்தே இருக்காமா அப்படின்னு துர்தரா சொன்ன உடனே ஹெல்னா நந்தினி குணப்படுத்தி பேர் வாங்கிடுவாளே அப்படின்னு கோபமா பாக்குறாங்க. அந்த நேரத்துல துர்தராவும் ஆச்சாரியர் இப்ப இருந்தாருன்னா சந்திராவை குணப்படுத்திருப்பாரு, அவரு இந்த நேரத்துல இல்ல, அதனால இந்த நேரத்துல நம்ம நந்தினியோட வார்த்தையை நம்புறத தவிர வேற வழி இல்ல அப்படின்னு துர்தரா சொல்றாங்க. வேலை அவட்ட மாற்று மருந்து இருந்ததுன்னா அவளை கூப்பிடுறது தப்பு இல்ல அப்படின்னு துர்தரா சொன்ன உடனே யோசிச்சுட்டு சரின்னு சொல்றாங்க. இதை கேட்ட எல்லாம் வேண்டாம், சந்திராவோட இந்த நிலைமைக்கு அவ தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அவ நம்மளோட விரோதியோட மக, அவளை இந்த விஷயத்துல நம்ம நம்ப முடியாதுன்னு எல்லாம் சொன்னோடனே ஒருவேளை அவ சொல்றது உண்மையா இருந்தா அப்படின்னு மூரா கேக்குறாங்க. சந்திராவோட உயிரை அவளால காப்பாற்ற முடியும்னா அவளை கூப்பிடறதுக்கு நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட மகன் உயிரை காப்பாற்றணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன், நந்தினி இங்க வரணும் அப்படின்னு சொல்றாங்க. மேலே இதுல யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூரா அந்த இடத்த விட்டு போறாங்க. மூரா சொல்ல சொல்ல மலைக்கு எது நந்தினியோட மாற்று மருந்து மூலியமா சந்திரா பழச்சுக்கு வராங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. மூரா அங்க இருந்து போன உடனே இல்ல அப்படி நடக்க கூடாது அப்படின்னு மலைக்கு இது யோசிக்கிறாரு. அடுத்த காட்சியில சிறைச்சாலையை கட்டுறாங்க. அங்க மூரா நந்தினியை போய் பாக்குறாங்க. நந்தினி போய் பார்த்து உன்னால உண்மையிலேயே என்னோட மகனோட உயிரை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டோடனே சந்திரனை தாக்கின அந்த அம்பை எடுக்கிற போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன், சாதாரண விஷம் கிடையாது, அது கார்கோட்டை விஷம், அதுக்கான மாற்று மருந்து எந்த வைத்தியர்ட்டையும் இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நந்தினி சொன்னோடனே வைத்தியருக்கு தெரியறது இருக்கட்டும், உன்னால சந்திராவோட உயிரை காப்பாற்ற முடியுமா, உன்கிட்ட மாற்று மருந்து இருக்கா அப்படின்னு மூரா நந்தினியை பார்த்து கேட்டோடனே நந்தினியும் இருக்குது, என்னால சந்திராவோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மூரா கையெடுத்து கும்பிட்டு நான் வேண்டி கேட்டுக்கிறேன், என்னோட மகனை நீ காப்பாத்து, அப்படி என் மகனை நீ மட்டும் காப்பாத்திட்டேன்னா உனக்கு வாழ்நாள் முழுவதும் நான் நன்றியோட இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட நந்தினியும் மூராவோட சிறைச்சாலையில இருந்து போறாங்க. அடுத்த காட்சியில அரண்மனையில மருத்துவர் சந்திரனுக்கு சிகிச்சை கொடுக்கறத காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த காட்சியில நந்தினி ஒரு அலமாரியில இருந்து அந்த கார்கோட்டை விஷயத்துக்கான மாற்று மருந்தை எடுக்கிறாங்க. அந்த மாற்று மருந்தை எடுத்துட்டு சந்திரனுக்கு சிகிச்சை கொடுக்கற அறைக்கு போறப்ப எல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க. ஹெல்னா பண்றத பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. நந்தினி ஹெல்னா பண்றத பார்த்துட்டு மூரா பார்த்த உடனே மூரா ஹெல்னா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தாத அப்படிங்கிற மாதிரி செய்கை பண்றாங்க. உடனே ஹெல்னாவும் விலகிடுறாங்க. நந்தினி சந்திரன் பக்கத்துல போய் உக்காந்துட்டு மருத்துவர்கிட்ட எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி சந்திரனுக்கு சிகிச்சை கொடுக்குறாங்க. வெந்நீர் வேணும் சீக்கிரமா அப்படின்னு சொன்னோடனே துர்தரா நானே போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இதுக்கப்புறமேட்டு நந்தினியும் மருத்துவரும் தொடர்ச்சியா சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சாயா மூரா இவங்க எல்லாம் பதட்டத்தோட பாக்குறாங்க. ஆனா எல்லாம் நந்தினி நல்ல பேர் வாங்கிடுவாளுங்கிற மாதிரி பாக்குறாங்க. அவந்திகாவும் நந்தினியோட பெரியமா இவங்க எல்லாம் சந்திரனோட உயிரை ஏன் காப்பாத்துறா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அதே நேரத்துல அந்த இடத்துல இருந்த மலைக்கு ஏதோ சந்திரன் மறுபடியும் உயிர் படைச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. அதுக்கப்புறம் நந்தினி தொடர்ச்சியா சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கிறது காட்டுறாங்க. அந்த நேரத்துல மலைக்கு ஏதோ இவளுக்கு மாற்று மருந்து தெரிஞ்சிருக்கலாம்,
ஆனா சந்திராவோட தேகத்துல கார்கோட்ட விஷம் முழுசா பரவிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் பிழைக்கிறது ரொம்ப கடினம் அப்படின்னு மனசுல நினைக்கிறாரு. நந்தினியும் காயத்துக்கு தொடர்ச்சியா மருந்து போட்டுக்கிட்டே வரணும், அதாவது 4-5 முறை போடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மருத்துவரும் அரசரோட உயிரை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிறாரு. அந்த நேரத்துல மலைக்கேது சந்திரா பிழைப்பான எனக்கு நம்பிக்கை இல்லை, ரொம்ப நேரமா அவனுக்கு சிகிச்சை வழங்கிட்டு தான் இருக்காங்க, அநேகமா அந்த விஷயம் அதோட வேலை செஞ்சிருக்கும் அப்படின்னு மலைக்கேது மனசுக்குள்ள நினைக்கிறாரு. நந்தினியும் தொடர்ச்சியா சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. அவந்திகாவும் நந்தினி அண்ணியும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. தாயாவும் துருதராவும் இன்னொரு பக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்க. மலைக்கேதுவும் புறாவும் அரை தூக்கத்துல இருக்காங்க. ஆனா நந்தினி மட்டும் தொடர்ச்சியா சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த காட்சியில பொழுது வெடிச்சிருது. அதுக்கு அடுத்த காட்சியில அரசருக்கு நினைவு வந்துருச்சு, அரசர் பொழைச்சுக்கிட்டாரு அப்படின்னு மருத்துவர் சொல்றாரு. இதை கேட்ட நந்தினியும் மோராவும் சந்திரன் பாக்குறாங்க. சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு முழிச்சு பாக்குறாரு. இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.